அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயோ, என்ன பண்றீங்க? விடு பூமி. என்ன நீங்க? தள்ளு. எனக்கு ஒரு ஆபத்துனா நீ எப்படி கத்துவ கதறுவ எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஏன் கத்துன? எதுக்கு கதறுன? ஏன் துடிச்சு போன? உனக்கு என் மேல பாசம் இருக்கிறதுனால தானே என்ன மயக்கமா கொண்டு வந்து சேர்த்தப்ப தாங்க முடியாம அழுதியாம காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு டாக்டர் கிட்ட கெஞ்சினல்ல, சாமியெல்லாம் கும்பிட்டல்ல, எல்லாத்தையும் நர்ஸ் சொன்னாங்க. அப்புறம் உனக்கு ஏன் இந்த ஈகோ? ஏண்டி இவ்வளவு மண்டகனம்? அந்த ஈகோ தூக்கி எறி. மன்னிச்சிருன்னு வாயால சொன்னா ஒத்துக்க மாட்டியா? உனக்கு என்ன? உனக்கு நான் கால்ல விடணும், அது ஒண்ணுதான் இதுவரை நான் செய்யல. சரி, உனக்கு வேணும்னா அதையும் செய்யறேன். வருண், ஏன் இப்படி வர வர மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்ததும் மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வேலை ஆகணும்னா எப்படி வேணாலும் நீங்க நடிப்பீங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்க. உங்களை திருத்தவும் முடியாது. அது என் வேலையும் இல்ல. நான் போறேன். நில்லு பூமி. எங்க போற? விடுங்க, விடுங்க, கைய விடுங்க. கைய விடுறதா? பாம்பு கடிச்சிருச்சுன்னு வாய் வச்சு உறிஞ்சினேன். அது மட்டும் இல்லாம எனக்காக உன் துப்பட்டாவை கிழிச்சு கட்டுன. வண்டியில என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஸ்ட்ரெச்சர்ல என்ன வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. என்னென்ன பண்ணிருக்க? நர்ஸும் வார்ட் பாயும் சொன்னாங்க. என் மேல லவ் இல்லாமலாம் நீ இப்படிலாம் பண்ண? உன்னை நான் எப்படி விடுவேன்? சொல்லு சொல்லு பூமி, எப்படி விடுவேன்? விடுங்க வருண், விடுங்க. ஐயோ வருண், வருண் என்னாச்சு? என்னாச்சு வருண்? வருண், சாமபேத தானெல்லாம் பேசி பார்த்தாச்சு. நீ மசியல. இனிமே தண்டம் தான். வருண், 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 வருண் விடுங்க. வருண் என்ன பண்றீங்க? விடுங்க. வருண், வருண் சொன்னா கேளுங்க. விடுங்க. வருண், விடுங்க. வருண், வருண் ப்ளீஸ் விடுங்க. விட மாட்டேன் பூமி. வருண், நான் விட மாட்டேன். வருண் விடுங்க. வருண், நோ பூமி. விடுங்க. நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுங்க? இது ஹாஸ்பிடலுங்க. சமரசம் பேசிட்டு இருக்கோங்க. சமரசமா? அந்த ரசம் எல்லாம் வீட்ல போய் வைங்க. இவ என் பொண்டாட்டி. இவ என் மேல கோவமா இருக்கா, அதனால அவளை சமாதானப்படுத்துறேன். இப்படிதான் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துவீங்களா? ஆமா. ஏன் இதை விட சிறப்பா இப்படி பொண்டாட்டிய சமாதானப்படுத்த முடியும்? வேற வழி இருக்கா என்ன? சொல்லி கொடுங்க, அதை ட்ரை பண்றேன். சார் இது ஹாஸ்பிடல் சார். இது என் பொண்டாட்டி மேடம். உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா சார்? என்ன மேடம் இது? அவர்தான் இப்படி பண்றாருன்னா நீங்களுமா? இவர் திடீர்னு என் கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. சார் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? லைட்டா. மேடம் இவ்ளோ பாசமா இருக்கவர் கூட ஏன் மேடம் சண்டை போடுறீங்க? பாசமும் இல்ல, ஒரு வெண்டைக்காயும் இல்ல. போதை மருந்து போட்டுக்கிறவங்க, சரக்கு அடிக்கிறவங்க மேல எல்லாம் எனக்கு என்ன பாசம் வேண்டி கிடக்கு? எல்லா ஆம்பளைங்களும் இந்த கர்மத்தை தான் பண்றாங்க. இவங்களை எப்படி திருத்துறதுனே தெரியல மேடம். ஹலோ, உங்க பஞ்சாயத்து எங்களுக்கு எதுக்கு? வெளிய போங்க. நான் ஊசி போட வந்தேன். நான் போட்டுக்க மாட்டேன். நான் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் போய் பண்ணுவேன். பண்ணுங்க போங்க. நான் போறேன். நானும் போறேன். ஏய், என்னடி ஓவரா பண்ற? யாரு ஓவரா பண்றா? உங்க மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்க தண்ணி அடிங்க இல்ல ஊசி போடுங்க. ஐ டோன்ட் கேர். அப்ப ஏண்டி சாக கிடந்தவன வந்து காப்பாத்துன? என்ன விட்டு அம்மா பின்னாடி ஓடுனீங்கல்ல. கரு கலஞ்சதுக்கு காரணம் நான் இல்லன்னு தெரிஞ்சும் அம்மாவை எதிர்த்து பேச முடியாம நின்னீங்கல்ல. நீங்க புருஷனா? சொல்லுங்க. நீங்க புருஷனா? சொல்லுங்க. நீங்களா புருஷனா? சொல்லுங்க. சொல்லுங்க வருண். சீ, விடுங்க. மாட்டிக்கிட்டோம். தொடாதீங்க. நீங்க வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ண வந்திருக்கீங்க. திடீர்னு தண்ணி வரல, இப்ப வருது. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது வந்து நான் உண்மையிலே ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். போய் சொல்லாதீங்க. இத பாருங்க, இது இன்னொருத்தவங்க வீடு. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன அசிங்கப்படுத்த வந்தீங்களா? என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? இங்க இருந்து முதல்ல போங்க. நான் இருக்கிற இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க. இனிமே இங்க இருக்காதீங்க. இந்த ஊர்லயே இருக்காதீங்க. வெளியே போங்க. சரி, என்ன ஓவரா பண்ற? சொல்லு பூமி, என்ன போங்கற? நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, முதல்ல நீ கோயிலுக்கு வரணும், அப்புறம் நான் போறேன். கோவிலுக்கா? எதுக்கு? வீட்டை விட்டு நீ போன்னு சொன்ன, நான் மறுபேச்சு பேசினேனா? இப்ப கோயிலுக்கு வா நான் சொல்றேன். காரணம் சொல்லுங்க. உன் கூட பேசணும். நீ கோயிலுக்கு வரணும்.
சரி இப்ப பேசுவோமா? ஓவரா பில்டப் பண்ணாம என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் கிளம்பணும். ஓகே, நீ என்ன அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்ட. சரி, நானும் அந்த வீட்டை விட்டு போறேன். ரொம்ப நல்ல முடிவு எடுத்தீங்க. முதல்ல கிளம்புங்க, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இந்த சரி, நான் கிளம்புறேன். உன் கழுத்துல இருக்கிற நான் கட்டின தாலியை கழட்டி என்கிட்ட கொடுத்துருக்கேன். குங்குமத்தை கொடுத்துட்டு தாலியை கேட்கிறானு பாக்குறியா? உன் புருஷன் தான் கேட்கிறேன். உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கொடு. உன் கழுத்துல நான் கட்ட தாலி இருக்கிறதுனால தானே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற ஒரு பந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லனா நான் ஏன் உன்னை தேடி வர போறேன்? அதனால நான் கட்டின தாலியை கொடுத்துரு, நான் போயிடுறேன். என்ன பாக்குற? புருஷன் பொண்டாட்டி பிரியாம ஜென்மத்துக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் பெரியவங்க அக்னி சாட்சியா, பஞ்சபூதங்கள் சாட்சியா, 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியா இந்த புனிதமான பந்தத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த பந்தம் நிலைக்கணும்னு தான் நான் உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன். அப்படி வாழ நினைச்ச வாழ்க்கைக்கு எனக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பூமி, தப்பு பண்ணிட்டேன். முக்கியமான காலகட்டத்துல நான் உனக்கு ஆதரவா நிக்கல. நான் வருந்தி திருந்தி வந்திருக்கிறேன் பூமி. இப்போ நீ என்ன மன்னிக்க மாட்டேன் நான் அடம் பிடிச்ச. சரி, இப்பவே இந்த உறவுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். நமக்குள்ள இருக்கிற உறவை முறிச்சுப்போம். தாலியை கழட்டி கொடு. நான் போயிட்டே இருக்கேன். குடு பூமி. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ஒரு செகண்ட் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பூமி. ஏன் வருண், ஏன் இப்படி வார்த்தையால கொல்றீங்க? கட்டின தாலியை கழட்டி கொடுன்னு கேக்குறீங்களே. என்ன இப்படி சித்திரவதை பண்ணணும் தான் ஊரு விட்டு ஊரு வந்தவளை தேடி கண்டுபிடிச்சு ஏன் இடத்துக்கு வந்தீங்களா? என்ன நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? அத பத்தி நீ பேசாத. எவ்வளவு எதிர்பார்ப்பு, ஆசை, நம்பிக்கையா உன்னை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் உனக்கெங்க? உனக்காக என் அப்பா அம்மானு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன். ஆனா உன்னை தேடி வந்ததால நான் உனக்கு தூசா போயிட்டேன். மனசாட்சியே இல்லாம என்ன போப்போங்கிற. இந்த பாரு, நீ என் பொண்டாட்டி. எனக்கு மட்டும் நீ கன்சீவ் ஆகணும். பப்பு மாதிரி நமக்கு ஒரு புள்ள பிறக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. வெறும் ஆசை இருந்தா மட்டும் போதாது. சரி நான் ஒத்துக்கிறேன். உனக்கு ஒரு இழப்பு வந்தப்போ நான் உன் பக்கத்துல நிக்கல, தப்புதான். அதுக்காக பலமுறை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏன் என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிற? மன்னிச்சுட்டா உனக்கு என்ன கொம்பா முளைக்கும்?